தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். களனி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பெண்ணை உயிரை பணியம் வைத்து காப்பாற்றிய காவல்துறையினர். களனி ஆற்றில் குதித்து உயிரை மாய்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் களனி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையில் இவரை உயிரை பணியம் வைத்து காவல்துறையினரும் அப்பகுதியைச் சேர்ந்த பிரதேச மக்களும் காப்பாற்றியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 29ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த யுவதி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நோக்கில் அந்த ஆற்றில் குதித்துள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ள போதும் சம்பவத்தில் தெரிய வருகையில் அண்மை காலமாக நிலவி வரும் கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்கள் அதிகளவு நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டுள்ள நிலையிலே களனி கங்கையின் ஆற்றில் அதிகளவு நீர்மட்டம் உயர்ந்திருந்த போதும் குறித்த பெண் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நோக்கில் களனி ஆற்றில் குதித்துள்ளார். இதன் பின்னதாகவே இரவு நேரம் குறித்த ஆற்றில் குறித்த பெண் அலையில் அடித்து செல்வதை பார்வையிட்ட சிலர் 119க்கு அவசர அழைப்பை மேற்கொண்டு உடனடியாக இது தொடர்பில் தகவலை தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடுவலை காவல் நிலைய கட்டள தளபதி தலைமையிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவலினை வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் குறித்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பெண்ணை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த பெண் காப்பாற்றப்பட்டு அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இரவு நேரம் குறித்த பெண் இந்த ஆற்றில் குதித்ததன் காரணமாக பல சிரமங்களின் மத்தியிலும் மின் விளக்கின் உதவியுடனே குறித்த பெண் அலையில் அடித்து செல்வதை கண்ட காவல்துறையினர் உடனடியாக கயிற்றின் மூலம் குறித்த பெண்ணை மேலே எடுப்பதற்கான முயற்சியினை மேற்கொண்டுள்ளனர். தங்களுடைய உயிரை கூட பணியம் வைத்து அவர்கள் ஆற்றில் கயிற்றை பிடித்தவாறு இறங்கிய குறித்த பெண்ணை காப்பாற்றியுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பெண் காவல்துறையினரால் காப்பாற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவத்தில் குறித்த யுவதி தன்னுயிரை மாய்த்துக் கொள்ளும் நோக்கில் தான் களனி ஆற்றில் குதித்தார் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதை அடுத்து எனினும் யுவதி எதற்கு இந்த விபரீத முடிவை எடுத்தார் என்பது தொடர்பில் போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த காவல்துறையினருடைய செயற்பாடானது அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்திருக்கின்ற நிலையில் பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஒரு யுவதி ஆற்றில் அடித்து செல்வதை கண்ட சிலர் போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ள போதும் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து குறித்த யுவதியை காப்பாற்றியுள்ளமை என்பது பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் சமூக வலைதளங்களில் குறித்த காவல்துறையினருக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். குறித்த யுவதி ஆற்றில் குதித்ததை அடுத்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே குறித்த யுவதி போலீஸ் காவல்துறையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24.7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.